இன்னும் ஒரு அடிஷனலா ஒரு விஷயம், வள்ளலார் உயிரோடு இருந்த நாட்களில் யாருமே அவர ஃபோட்டோ எடுத்ததில்ல. நாம வள்ளலார்ன்னு இப்போ ஒரு ஃபோட்டோ வைக்கிறோம் இல்லையா? இது வந்து வரையப்பட்ட ஓவியம். இது ஓவியம். எல்லாருக்கும் தெரியும். ஆமா. ஏன் இவர ஃபோட்டோ எடுக்க முடியலன்னா, ஃபோட்டோங்கிறது வந்து ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் எத போய் கேப்சர் பண்ணும் அப்டின்னா, இது இந்த வெளிச்சத்த நான் அனுப்புனேன். இந்த கேமரா என்ன தத்துவத்துல வேலை செய்யுதுன்னா, நான் வெளிச்சத்த அனுப்பிச்சேன். இது போய் உன்ன கேப்சர் பண்ணுச்சு. என் கண்ணு கரு வளையத்துக்குள்ள பிளாக் அப்படிங்கிற பிளாக் பேக்கிரவுண்ட் இருக்கு. இந்த வெளிச்சத்த கொண்டு வந்து பிளாக் பேக்கிரவுண்ட்ல வச்சுச்சு. அப்ப எனக்கு எல்லா கலருமே தெளிவா தெரிஞ்சுச்சு. ஆனா, இத போய் ஃபோட்டோ எடுத்த எல்லாமே பியூர் ஒயிட்ல இருந்துச்சு. ஒயிட்ல இதுவும் ஒயிட்டா போனங்காட்டி, ஒண்ணோட ஒண்ணு மெர்ஜ் ஆயி இது ஒண்ணுமே ஃபோட்டோ எடுக்கல. திரும்பி வரும்போது என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா, வெறும் வெள்ளையா வந்துச்சு அவ்வளோதான். வெளிச்சம் மட்டும் வந்தது. வெளிச்சம் ஒளி. மட்டும் வந்துச்சு. அ. இங்க எந்த உருவமும் பதிவாகவே இல்ல. நம்ம கண்ணு கரு விழித்துக்குள்ள பிளாக் கலர் இருக்கிறதற்கான காரணமே, எல்லாத்தையும் இந்த பிளாக் பேக்கிரவுண்ட்ல வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ணு தெரியும். நம்ம இருட்டுல கண்ணு தெரியலங்கிறோம். ஆக்சுவலி கண்ணு தெரியலன்னு அர்த்தம் இல்ல. இருட்டுலயுமே அது பிளாக்க தான் ஃபோட்டோ எடுத்துச்சு. பிளாக்க கொண்டு வந்து பிளாக் பேக்கிரவுண்ட்லயே வச்சு மூளைட்ட இது என்னன்னு கேட்டுச்சு. கருப்பா இருக்குது. அது மீனிங் என்னன்னா, எனக்கு கண்ணு தெரியல. கருப்பா இருந்துச்சு. அதுதான் அர்த்தம்.